சிவாய நம. திருச்சிற்றம்பலம். ஞானாசிரியராகவும் ஞான குருவாகவும் எம்மை வழி நடத்தும் நம்பி ஆரூரர் திருவடிகளையும் அண்ணாமலை பெருமான் திருவடிகளையும் மனம் மொழி மெய்களால் வணங்கி மகிழ்கின்றேன். பன்முக நோக்கில் 9ஆம் திருமுறை என்ற இந்த அற்புதமான நிகழ்வுல பெருமான் அவருடைய கருணையை நமக்கு கொடுப்பதற்காக எழுந்தருளாய் எங்கள் வீதியூடே என்று நம்ம இல்லங்கள் தோறும் எழுந்தருளிக் கொண்டிருக்கின்ற அந்த அற்புத நிகழ்வு. ஏன்னா நம்மளால நிறைய பேருக்கு கோயிலுக்கு போக முடியலன்னா கவலைப்படாத, நான் உன்னை பார்க்கறேன்னு சொல்ற ஒரு தருணம் இல்லையா? அப்படிப்பட்ட அற்புத சொற்றொடர் தான் எழுந்தருளாய் எங்கள் வீதியூடே. இது 9ஆம் திருமுறையில வரக்கூடிய ஒரு சொற்றொடர் என்பது நமக்கு தெரியும். இதை ஆழமாக அனுபவமாக நமக்கு எடுத்து சொல்லுவதற்காக தூத்துக்குடியில் இருந்து சிவசாந்தி ரவிபாலன் அம்மா அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கின்றார்கள். கழுகுமலை, மார்த்தாண்டம் மற்றும் நாகர்கோயில் போன்ற மையங்களுக்கு சைவ சித்தாந்தமும் திருமுறையும் பயிற்றுவித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஆசிரியை. பல பள்ளிகளுக்கு திருமுறைகள் சொல்லிக் கொடுத்து கொண்டும் இருக்கின்றார்கள். பல மாணவர் மாணவிகளை உருவாக்கி கொண்டும் இருக்கின்றார்கள். நம்மளுடைய திருமந்திரம் மனன போட்டியில பார்த்தீங்கன்னா அம்மாவுடைய மாணவர்கள் அத்தனை அழகாக அதை ஒப்புவித்ததை பார்க்கும்போது அம்மாவுடைய உழைப்பு அதுல நன்றாக தெரிந்தது. இளையர்களிடம் இதை கொண்டு செல்ல வேண்டும் என்று அயராது உழைத்து கொண்டிருக்கக்கூடிய அம்மா அவர்கள்தான் சாந்தி ரவிபாலன் அம்மா அவர்கள். திருத்தல யாத்திரை அப்படின்னு ஒன்று போனால் அம்மா கூட போகணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தை நமக்கு கொடுக்கிற அளவுக்கு அங்கே அனுபவத்தை நமக்கு எடுத்து சொல்லி வருகின்றார்கள். அப்படிப்பட்டவர்கள் தான் எழுந்தருளாய் எங்கள் வீதியூடே என்ற அற்புத தலைப்பில் பேசுவதற்காக வந்திருக்கின்றார்கள். தாமதிக்காமல் மேடையை ஒப்படைக்கின்றேன் அம்மாவிடம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். பார்வதி பதே ஹர மகாதேவா. என்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம். ஒழியான திருமேனி உமிழ்தான மிகமேவம் களியார வரும் யானை கடல் நாழும் மறவாமல் அழியாழும் மல தூவும் அடியார்கள் உழமாற வெளியாகும் வலிதாய வினை கூட நினையவே. திருச்சிற்றம்பலம். தில்லை புத்த பெருமான் திருவடிகளை சிறமேற்கொண்டு குருமகா சன்னிதானங்கள் பொற்பாதம் பணிந்து அடியவர் பெருமக்கள் பொற்பாதம் பணிந்து இன்றைய நம் தமர் உரர் என்ற அருமையான ஒரு அமைப்பின் மூலமாக இந்த பன்முக நோக்கில் 9ஆம் திருமுறை என்ற அளவிலே அருமையாக இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் நம்முடைய லாவண்யாமையார். ரொம்ப அருமையான ஒரு நிகழ்வாக அமைந்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கோணத்திலே இந்த 9ஆம் திருமுறையை அமைத்து எல்லா மக்களும் அதிலையும் கூட எல்லா மொழிகளிலும் கூட இதனை பொருளும் அந்த பாடலுமாக அமைத்து தருகிறார்கள் என்றால் எல்லா உலகத்தில் உள்ள எல்லா மொழியை சார்ந்தவர்களும் இதை அனுபவிக்க வேண்டும் என்ற ஒரு பெருமுயற்சி என்று கூட சொல்லலாம். இதுக்கு இறைவனுடைய திருவருடும் குருவருடும் அவர்களுக்கு உறுதுணையாக உற்ற துணையாக இருந்து வழிநடத்த வேண்டும் என்று நாம் எல்லோரும் அவர்கள் பொருட்டாக பிரார்த்தித்துக் கொண்டு, என்னன்னா எல்லா மக்களுக்கும் இந்த செய்திகள் போய் சேர வேண்டும், அதுதான் அவங்களுடைய நோக்கம். அதுக்காகத்தான் இவ்வளவு பெரும் முயற்சியை எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். அடியேனையும் ஒரு பொருளாக கொண்டு இந்த ஒரு நிகழ்ச்சியிலே சில கருத்துக்களை பகிர்வதற்கு வாய்ப்பளித்த அந்த அம்மையாருடைய பாதங்கள் பொற்பாதங்கள் பணிந்து இவருடைய திருவருளுக்கும் குருவருளுக்கும் நன்றியை கூறி இன்றைய நல்ல நாளிலே நமக்கு 9ஆம் திருமுறையிலே அமைந்துள்ள புருஷோத்தம நம்பி அருளி செய்த திரு இசைப்பா தில்லையிலே அருளியது எழுந்தருளாய் எங்கள் வீதியூடே. எழுந்து அருளாய் எங்கள் வீதியூடே என்ற தலைப்பிலே உங்களோடு சில கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்கு இறைவனுடைய திருவருளும் குருவருளும் இங்கே உறுதுணையாக உற்றதுணையாக அமைவதாக. திருச்சிற்றம்பலம். உலகலாம் உணர்ந்து ஓதுதற்கு அறியவனாகிய இறைவன் எம் பெருமான் உலகத்து உயிர்களாகிய நாம் எல்லோரும் இன்புற்று வாழ வேண்டும், துன்ப நிலை நீங்க வேண்டும்.
அது என்னங்க, நாங்க உலகத்துல நல்லா தானே இருக்கிறோம். நிறைய பேர் கொஞ்சம் சொல்லுவாங்க, உலக இன்பம் நன்றாகத்தானே இருக்கிறது, இதுக்கு மேல ஒரு இன்பம் உண்டோ என்பதாக சொல்லுவாங்க. இந்த உலக இன்பத்தில் திளைத்தவர்கள் இன்றைக்கும் நிறைய பேர் இருக்கிறார்கள். ஒரு சிலர் தான் போதும்பா சாமி, எவ்வளவு கஷ்டம். ஏனென்றால் எல்லா உயிர்களுக்கும் ஒரே விதமான வாழ்வு என்பது கிடையாது. இன்ப துன்பம் அதை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். இன்பமே அனுபவிப்பவர்கள் கிடையாது, துன்பமே அனுபவிப்பவர்கள் கிடையாது. இரண்டும் சேர்ந்ததான ஒரு வாழ்க்கையை இந்த உடல் கொடுத்து, இந்த உலகம் கொடுத்து, அனுபவம் கொடுத்து, ஒன்றாக இருந்து, உடனாக இருந்து, வேறாக இருந்து நம்மை அனுபவிக்க வைக்கும் இறைவன் எம்மை. அதிலே இந்த உலக இன்பத்தையே அதிகமாக ஒருவர் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார். அவருக்கு ரொம்ப சில நேரங்கள்ல வரும் துன்பங்கள், அவ்வளவுதான். அது சிறிதளவே வரும். அதிகமான உலக இன்பம் அது முற்றிலும் அவர்களும் தவம் செய்தவர்கள் தான், உலக புண்ணியங்கள் செய்தவர்கள். ஏராளமான உலக புண்ணியங்கள் செய்வதற்கு ஏற்றாற் போல அவர்களுக்கும் இந்த உலக இன்பத்தை இறைவன் கொடுத்திருக்கிறார். ஆனா அந்த உலக இன்பத்தை அனுபவித்து அனுபவித்து இந்த பிரிவில் அதிகமா அனுபவிச்சும் போது இறைவனை சற்று நாடாதவர்களும் இருப்பார். ஆனால் உலக இன்பத்தை அனுபவிக்கும் போதே இறை நிலை அடைய வேண்டும், இறைவனோடு ஒன்றிக்க வேண்டும் என்ற உணர்வு வந்தவர்களும் இருப்பார். நம்முடைய அருளாளர்களையே நாம பார்க்கலாம். அமைச்சராக இருந்த மணிவாசக பெருந்தகையார், பல மணிவாசக பெருந்தகையாருடைய குரு பூஜை ஆணி மாதம் மக நட்சத்திரத்துல இறைவனோடு ஒன்றித்த அந்த நிலையெல்லாம் நம்ம பார்த்திருப்போம், எல்லாருமே அனுபவிச்சிருப்போம். பேர்பட்டவர் அமைச்சராக இருந்தவர், 16 வயதிலேயே அமைச்சராக வந்து விட்டார் என்றெல்லாம் கூட சொல்வார். அப்ப அமைச்சருடைய வாழ்க்கை என்பது சுகபோகங்களோடு கூடியது. ஆனால் ஒவ்வொரு நாடும் இறைவனை கண்டு வணங்கி தாம் அந்த இறைவனோடு ஒன்றிக்க வேண்டும் என்ற உணர்விலே திளைத்தவராக இருந்தார் செக்கிழார் பெருமான். அமைச்சராக அப்ப அமைச்சராக இருந்தாலும் கூட உலக இன்பம் அவர்களுக்கு கிடைத்த போதும் அவர்கள் நாடியதோ இறை இன்பம், இறைவனோடு சேர வேண்டும் என்ற. தேவல அரச வாழ்க்கை, அரசராக இருந்தவங்க எத்தனை பேர் நமக்கு 63 நாயன்மார்களே இருக்கிறார்கள். அப்ப அரச போகத்தை துறந்து இறைவனை அடைதல் வேண்டும் என்று இருந்த அதெல்லாம் நமக்கு ஆச்சரியப்படக்கூடியதான ஒன்று. நம்முடைய திருமுறைகள்ல அவர்கள் கொடுத்த அந்த பதிகங்கள் தான் நமக்கு அவர்களை அப்படியே படம் போட்டு காண்பிக்க கூடியதாக இருக்கிறது. எவ்வளவு ஒரு அருமை அந்த ஐயடிகள் காடவர் கோன், இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது அவர் ஒரு மன்னராகத்தான் இருந்திருக்கிறார். 11ஆம் திருமுறையில் அவருடைய பாடலை பார்க்கும்போது அப்ப அரச போக வாழ்க்கை அவர்கள் வாழ்ந்தாலும் இறைவனை நாட வேண்டும், இறை இன்பத்தை அடைய வேண்டும், இறைவனோடு ஒன்றிக்க வேண்டும் என்ற அந்த உள்ளத்திற்குள்ளே எழுந்த அந்த எழுச்சி நான் மட்டும் அனுபவிச்சப்பதான் எல்லோரும் அனுபவிக்க. அதுல அவருடைய பாடல்கள் கண்டிப்பா இதெல்லாம் நம்ம எடுத்து படிக்கணுங்க. இதை கேட்டுக்கிட்டு இருக்க அன்பர்கள் 11ஆம் திருமுறையில எடுத்து ஐயடிகள் காடவர் கோன் பாடலை ஒரு நாளைக்கு ஒரு பாடல், ஒரு நாளைக்கு ஒரு பாடல், இல்லைன்னா ஒரு வாரத்துக்கு ஒரு பாடலாவது வச்சுக்கோ, தயவு செய்து பண்ண. எப்பேற்பட்ட உலக போக வாழ்க்கையை அனுபவித்த போதும் இறைவனை அனுபவிக்க வேண்டும் என்பதை நமக்கு அழகாக எடுத்து படம் பிடித்து குந்தி நடந்து குனிந்து ஒரு கைகோல் ஒன்றி நொந்தி இருமி ஏங்கி நுரைத்து ஏறி வந்து உந்தி ஐயாறு வாயாறு பாயாமுன் நெஞ்சமே ஐயாறு வாயால் அழை. எவ்வளவு ஒரு அருமையான பாடல்கள். ஏனென்றால் இந்த உடல் யாக்கை நிலையாமை, அந்த நிலையில்லாத ஒன்று இந்த உடல் நிலைத்த பொழுதே இப்படி இறைவனுடைய அருமையான இந்த தலங்கள், இந்த திருவையாறு, அது ஒவ்வொரு தலங்களா சொல்வார் பாருங்க. ஒவ்வொரு தலத்துக்கும் போய் வழிபாடு செய்யுங்கள் என்று சொல்லும்போது எப்பா எப்படி ஒரு பாடல் அப்படின்னு சொல்லி நம்ம அப்படியே அந்த பாடலை படிக்கும் போதே ஆச்சரியப்பட்டு போகணும் பாருங்க.
கரம் ஊன்றி கண் இடுங்கி கால் குலைய மற்றோர் மரம் ஊன்றி. என்ன ஒரு நிலை! இதெல்லாம் வரத்தானே போகுது. எல்லாருக்கும் உண்டு. உடம்பெடுத்த எல்லாருக்கும் உண்டு. மரம் ஊன்றி வாய் குதட்டா முன்னம், இதெல்லாம் வர்றதுக்கு முந்தி. புறமூன்றும் தீச்சரத்தால் செற்றான் திருப்பனந்தாள் தடகைய ஈச்சரத்தான் பதமேயத்து. இப்படி ஒவ்வொரு பாடலையும் அதெல்லாம் கொஞ்சம் எடுத்து படிச்சு பாருங்க. அப்ப உலக போகம் இறைவன் தந்திருக்கிறார், உடல் தந்திருக்கிறார், இறைவனால் தரப்பட்டது. அதான் பெற்றோர்கள் எங்கிருந்து பெற்றார்கள்? இறைவனிடமிருந்து பெற்றவர். இன்றைக்கு உடல் கொடுத்திருக்கிறார்கள். நமக்கெல்லாம் உடல் கொடுத்தவர்கள் பெற்றோர்கள். அவங்க ஒரு இடத்துல இருந்து பெற்று நமக்கு நம்முடைய வினைக்கு ஈடாக மாயையின் காரியமாக இந்த உடல் தரப்பட்டு இந்த உலக போகத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கும் அந்த வேளையிலே உலக இன்பம் இதுவே போதும் என்று இருப்பது ஒரு வகை நிலை. ஆனால் அப்படியே சாமி விட்டுருவாரா? விடமாட்டார். ஏனென்றால் இது அத்தனையும் சிற்றின்பமே, சில காலமே. இதனை விட்டு நீங்கி அந்த பேரின்பத்தை அடைய வேண்டும் என்ற பெரும் கருணை கொண்ட இறைவன் என்பார். இதுதான் இறைவனுடைய பெரும் கருணை. இந்த சிற்றின்பத்திலே திளைத்துக் கொண்டிருக்கும் ஆன்மாக்களாகிய நாம் அந்த பேரின்பத்தை அடைய வேண்டும். அப்ப பேரின்பத்தை அடைவது என்பது எப்படி, எந்த நாள், எந்த வழி என்பதையெல்லாம் நம்முடைய அருளாளர்கள் நமக்கு அவர்கள் அனுபவித்தார்கள், தந்தார். இந்த உலக இன்பம் என்பது நிலையில்லாத ஒன்று. உலக இன்பத்தை அனுபவிப்பது என்பது எதற்காக என்றால் நோய்க்கு மருந்து. எந்த நோய்? உயிரின் அறிவிலே ஒன்று இருக்கிறதே, ஆணவ நோய், அதற்குரிய மருந்து. அதிலே வரும் இன்பமும் மருந்துதான், துன்பமும் மருந்துதான். ரெண்டு வேற வேற இல்லை. ஒண்ணு கசப்பு மருந்து, ஒரு இனிப்பான டானிக், அவ்வளவுதான். இது உண்மையான இன்பம் அல்ல. அப்ப ஏன் முதல்ல நமக்கு சொல்லல? சொன்னா புரியாது, சொன்னா புரியாது. எப்பொழுது புரியும்? எப்பொழுது இந்த உயிரில் இருக்கும் நோய் நீங்குகிறதோ அப்போது புரியும். வாயில பித்தம் அதிகமா இருக்குன்னு சொல்லுங்களேன், பால் தித்திப்பான பால், நல்ல 1 லிட்டர் பாலை ஒரு 200 300 வரைக்கும் காய்ச்சி வத்த காய்ச்சிட்டா ரொம்ப டேஸ்டா இருக்கும். அது கறந்த பால். அப்பதான் காலையில கறந்துட்டு வரணும். அதை அப்படியே சிம்ல வச்சிடணும். அப்படியே வத்தி மேல மஞ்சள் கலர்ல ஆடை வந்துடும். சில நேரம் நல்ல ரோஸு மஞ்சளும் சேர்ந்த ஒரு ஆடை வரும். அப்படியே மனம் அப்படி வீடெல்லாம் இருக்கும். இந்த அளவுல வந்த ஒரு பாலை எடுத்து அதுல பனங்கள் கண்டு போட்டு, குங்குமப்பூ கொஞ்சம் போட்டு, இதெல்லாம் போட்டு பக்குவமா எடுத்து வச்சு இத குடிச்சா எவ்வளவு டேஸ்டா இருக்கணும். வாய் கசக்குது. அப்ப வாய் கசக்குதுன்னு போது பால் கசக்குதா, வாய் கசக்குதா? பாலோட ருசியோ அவ்வளவு ருசி. ஏன்னா பால் என்ன ருசியா இருக்கு, கசக்குதுங்கிறையே. ஐயோ கசக்குதே, சின்ன பிள்ளையா தான் இருந்துச்சு, அம்மா பால் கசக்குதே, எனக்கு வேண்டாமே அப்படின்னு. பால் கசக்குதா? வாயில தான் கசப்பு இருக்கு அப்படிம்பா. அப்ப இந்த பால் தித்திப்பான பால் ஏன் கசக்கிறது? இந்த உடம்பிலே அதிக அளவான பித்த நீர் சுரந்து அந்த வாயிலே அந்த போது இந்த பால் சேரும் போது அதனுடைய சுவையை அனுபவிக்க முடியும். அப்ப சுவையை எப்பொழுது அனுபவிக்கலாம்? முதல்ல பித்தத்துக்கு மருந்து சாப்பிடு. கொஞ்சம் மல்லி சுக்கு போட்டு கொதிக்க வச்சு காலையில 2-3 நாள் தொடர்ச்சியா சாப்பிடு. பித்தம் தணிஞ்சிடும். தணிஞ்ச பிறகு அப்புறம் பால் சாப்பிடு. இப்ப பால் சாப்பிட்டு பிரயோஜனம் இல்லை. அதை போல இப்பொழுது உலக இன்பத்தை கொடுத்து 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 அனுபவித்து 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 இந்த நோய்க்குரிய மருந்து ஏற்றப்பட்டு 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 நோயின் தன்மை நீங்கிய பொழுது பக்குவ நிலை என்று அந்த பக்குவம் பெற்ற ஆன்மாக்கள் தான் அந்த இறைவனை, எங்க உள்ள இறைவனை, உயிருக்கு உயிராக இருக்கும் இறைவனை. அருளாளர்களுடைய பாடல்கள் 12 திருமுறை எடுத்து பார்த்தாங்க. ஒவ்வொரு தளத்துக்கா இப்ப இவரெல்லாம் ஒவ்வொரு தளத்தையும் பார்த்து பாடினார் நம்ம சொல்றோம். அதே மாதிரி
அருளாளர்கள் எல்லாம் நம்ம திருமுறை தந்த சமயக்குறவர்கள் 4 பேர் நின்ற கோலத்துலதான் இருப்பாங்க. எந்த இடத்துல பாருங்க நின்ற கோலத்துல. சந்தானக்குறவர்களை 4 பேரும் உட்கார்ந்து இருப்பாங்க. இதுவே அப்படின்னு ஒரு திட்டமான ஒன்றுல உட்கார்ந்து இருப்பாங்க. ஆனா சமயக்குறவர்கள் எல்லா இடத்துக்கும் சென்று 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 கண்டு 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 தொழுது பாக்களை தந்து இந்த ஆன்மாக்களை பெத்தான்மாக்களை முக்தான்மாக்களாக மாற்ற வேண்டும் என்ற கருணை, இறைவன் கருணையினாலதான் இந்த ஆன்மாக்கள் எல்லாம் முக்தி பெற்ற ஆன்மாக்களை இங்க கீழே இறக்கினார். நம் போன்றவர்களுக்கு அருள் பாலிப்பதற்கு. அவங்க திருமுறைகளை எல்லாம் பாருங்க, ஒவ்வொரு தலத்திற்கும் சென்று பாடுவார்கள். பாடி அங்குள்ள இறைவனை இங்கே காண வேண்டும் என்று, அங்கே பார்க்கக்கூடிய அந்த மூர்த்தத்திலே பார்க்கக்கூடிய அந்த இறைவனை இங்கே உயிருக்கு உயிராக காண வேண்டும் என்பதை கொண்டு வந்து முடிப்பாங்க. ஒவ்வொன்னா நீங்க மெதுவா அவசரப்படாம எடுத்துப்பாங்க. இதுல அகத்துறை பாடல் அது எல்லா அருளாளரும் கொடுத்திருக்காங்க. ஞானசம்பந்த பெருமான் கொடுத்திருக்கார், நாவுக்கரச பெருந்தகையார் கொடுத்திருக்கிறார், நம்பி ஆரூரர் கொடுத்திருக்கிறார், மாணிக்கவாசகர் பிழிஞ்சு பிழிஞ்சு கொடுத்திருக்கிறார் நிறைய. 9ஆம் திருமுறை இவர்கள் அனுபவித்த அனுபவ நூல். அனுபவித்தார்கள். நல்ல ஒரு பக்குவம் பெற்ற ஆன்மாக்கள் 9 பேர். இந்த 9 பேருடைய பாடல்கள் நிறைய இப்ப பார்த்துக்கிட்டே வர இந்த வருஷத்துல ஒரு 75% முடிஞ்சதுன்னு நினைக்கிறேன். அப்ப ஏராளமான பாடல்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வகையில எடுத்து சொன்னாங்க. அப்ப ஒவ்வொன்றையும் கவனிக்கும் போது இந்த முக்தான்மாக்கள், இவர்கள் 9 பேரும் முக்தான்மாக்கள், அவர்கள் அனுபவித்த அந்த அனுபவத்தை அப்படியே சொல்ல முடியுமான்னு சொல்ல முடியாது. ஆனால் சொல்லி இருக்கிறார். ஏன் என்றால் யாம் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம். சொல்ல முடியாத ஒரு பேரின்பத்தை வார்த்தைகள் சொற்களால் அழகாக இங்கே பாக்களாக அமைத்து தந்திருக்கிறார்கள் என்றால் நாமும் ஓய்வு பெற வேண்டும் என்று அதிலே இன்றைய நாளில் நாம் எடுத்துக்கொண்டது புருஷோத்தம நம்பி என் அருளி செய்த திரு இசைப்பா. 9 பேர்ல 8வது நபராக வரக்கூடியவர் ஆசிரியர் புருஷோத்த நம்பி. இந்த புருஷோத்தமன் என்பதே வைணவம். அதாவது திருமாலுடைய பெயரே புருஷோத்தமன் தான். புருஷ உத்தமன். நமக்கு தத்துவங்கள் 36, ஆனா அவர்களுக்கு தத்துவம் 24 தான். வைணவத்துல இன்னைக்கும் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு 24 தத்துவம் தான். பிரகிருதி மாயை தத்துவங்கள் தான் அவங்களுக்கு உண்டு. அந்த 24 தத்துவங்களையும் கடந்த மேலான உத்தமன் புருடன். நமக்கு 24 தத்துவங்களோடு கூடிய புருடன் நமக்கு உண்டு. அவங்களுக்கு 24 தத்துவங்கள் மட்டும்தான். மேல இருக்கிற வித்யா தத்துவங்களோ சிவ தத்துவங்களோ கிடையாது. அப்ப இந்த 24 தத்துவங்களோடு கூடிய கடந்த உத்தமன் புருஷ உத்தமன், அதான் புருஷோத்தமன். நம்பி என்பது அழகான ஆடவரை குறிக்கக்கூடியதான ஒன்று. இவர் இந்த புருஷோத்த நம்பி என்பவர் திருமால் மீது பக்தி கொண்டவர். ஆனா அந்த வைணவ குலத்தில் பிறந்தவர். ஆனால் தில்லையிலே இருக்கும் குத்தபெருமானின் மீது கொண்ட காதலினால் இங்கேயே வந்து சிதம்பரத்திலேயே இருந்து நடராஜ பெருமானை வழிபட்டு கொண்டு இருந்து 2 பதிகங்கள் திருவிசிப்பல 2 பதிகங்கள் இவர் அருளி செய்திருக்கிறார் என்றால் இந்த நடராஜ பெருமான் மீது கொண்ட காதல், அன்பு, அதனை அதுவும் எப்படிப்பட்ட அன்பு அப்படின்னா உள்ளத்திற்குள் உயிருக்கு உயிராக உள்நிறுத்தி கொண்ட காதல் தான் அகத்துறை பாடல் என்று சொல்லக்கூடிய. அதை ரொம்ப அழகாக இங்கே சொல்லியிருக்கிறார். இவர் தம்மையே மாசிலா மறைப்பல ஓது நாவன் வன் புருஷோத்தமன் என்று இவரை கூறிக்கொள்வதால் இவர் வைணவர்தன குலத்தில் தோன்றியவர் என்பதை நாம் உணர்ந்து கொள்ளலாம். ஆனாலும் தில்லையிலே குத்தபெருமானின் மீது அளவு கடந்த அன்பு கொண்ட நிலையிலே இந்த குத்தபெருமானையே தனக்கு நாயகனாக கொண்ட நாயகியாக, அந்த நாயகனை அடைய வேண்டும் என்ற பெருவிருப்பம் கொண்ட பக்குவம் பெற்ற ஆன்மா. அந்த பக்குவ நிலையினால்
இறைவனோடு கலக்க வேண்டும் என்ற அந்த உணர்வு எழும் பொழுது, எப்படி உலகியலிலே ஒரு காதலனை அடைய வேண்டும் என்று நினைந்த போது ஒரு பெண், அது பக்குவம் பெற்ற பெண் தான். பக்குவம் இல்லாத பெண்ணுக்கு அந்த உணர்வு கூட வராது. பக்குவம் பெற்ற ஆன்மா, பக்குவம் பெற்ற பெண், உலகியல பார்த்தா பக்குவம் பெற்ற பெண் அந்த காதலனை அடைய வேண்டும் வேண்டும் என்று மனதிற்குள் எண்ணிக்கொண்டு அப்படியே குளிக்க மாட்டா, சாப்பிட மாட்டா, அப்படியே உட்கார்ந்திருப்பா, உடம்பெல்லாம் பசலை நோய் கண்டுவிடும். அப்படியே அதாவது ஒரு தண்ணி சேர்ந்த ஒரு பொருள், தண்ணி சேர்ந்த ஒரு பொருள் பயன்படுத்தாம வச்சதுன்னா அப்படியே மேல பூசணம் பூத்துருது. அது போல இங்கே காதல் என்னும் நீர் கசிந்து பக்குவமான நிலையில் இருக்கும் ஆன்மா வேற எந்த ஒன்றிலும் ஈடுபடாமல் அவனே வேண்டும், அவனே வேண்டும், அவனையே அடைய வேண்டும் என்ற நிலையிலே கொள்வதுதான் பசலை. அந்த பசலை நோய் கண்ட இந்த புருஷோத்தம நம்பி என்ற ஆன்மா, இளம் பெண், இவளுடைய செவிலித்தாய், இதை யார் பார்ப்பாங்கன்னா அகத்திரைப்படல செவிலித்தாய் தான் ரொம்ப நெருக்கமாக இருந்து இவளுக்குரியதெல்லாம் செய்வார். அந்த 2 பேரின் கூற்றாக ஒரு அந்தாதி தொடையிலே பாடப்பட்ட பஞ்சம பண்ணிலே பாடப்பட்ட ஒரு அருமையான பதிகமாக அமைந்துள்ளது இது. பாரணி நறுமலர் வண்டு கண்டு பஞ்சகம் பஞ்சமம் செண்பக மாலை மாலை வாரணி வனமுலை மெலியும் வண்ணம் வந்து வந்து இவை நம்மை மயக்கும் மாலோ என்பதான ஆரம்பிக்கக்கூடிய இந்த பதிகம் திருவிசைப்பா. இதுல உள்ள பதிகம் அப்படியே தன்னுடைய உள்ள கிடக்கையை மிக அழகாக எடுத்து உரைக்கக்கூடிய பதிகமாக, ஆவியின் பரம் எந்தன் ஆதரவும் அருவினையேனை விட்டு அம்ம அம்ம பாவி வன்மனம் இது பையவே போய் பனிமதி சடை அரண் பலதாலோ நீதியும் நெகிழ்ச்சியும் நிறை அழிவும் நெஞ்சமும் தஞ்சம் இல்லாமையாலே ஆவியின் வருத்தம் இது ஆரறிவார், ஆவியின் வருத்தம் இது ஆரறிவார், அம்பலத்து அருநடம் ஆடுவானே அவனை அன்றி யாராவது அறிய முடியுமா? உள்ளத்திற்குள் இருக்கும் இது உள்ள கிடக்கை, இதனை அவனை தவிர அறிபவர்க்கு யாரும் கிடையாது என்பதாக அந்த புலம்பல் அப்படியே உள்ளாகவே செய்யக்கூடிய புலம்பல். இதை எவ்வளவு அனுபவிச்சு கொடுத்திருக்கிறார். அடுத்து சொல்றா பாருங்க, அம்பலத்து அரு நடமாடவேயும் யாதுக்கொள் விளைவது என்று அஞ்சி நெஞ்சம் மும்பர்கள் வன்பழியாளர் முன்னே ஊட்டினர் நஞ்சை. ஆகா, அவங்க எல்லாம் நஞ்சை கொடுத்தார்களே, நஞ்சு வருகிறது என்ற போது இறைவனோடு வேகமாக இரவா எம்பெருமானை காக்க வேண்டும், எம்மை காக்க வேண்டும், இந்த நஞ்சிலிருந்து எம்மை காக்க வேண்டும் என்று அபயம் அபயம் என்று ஓடி வந்த போது இறைவன் எம்பெருமானோ இவர்களை காக்க வேண்டும் என்ற மாத்திரத்திலே நஞ்சை தான் ஏற்றுக்கொண்டார். இவர்களே கொடுத்தார்கள் என்பது போல அது அந்த பெண்ணுடைய உள்ள கிடக்கு. இவர்கள் கொடுத்தார்களே, நஞ்சை கொடுத்தார்களே என்பது போல அப்ப அந்த உள்ளத்துல இருக்க அன்பு எப்படிப்பட்ட ஒரு அன்பு! இறைவன் விரும்பி தான் ஏற்றுக்கொண்டார். அது இவளுக்கு தெரியல. இந்த பெண்ணுக்கு ஐயோ அவங்க வந்துதானே சாதாரண உலகியல்ல நடக்கக்கூடியது. லாவண்யாமா கொஞ்சம் முந்தி பேசும்போது கூட கோவிலுக்கு போன அந்த கோவில்ல இருக்கக்கூடிய இன்றைய காலகட்டத்துல ஏராள இருக்குது. நாங்கெல்லாம் ஒவ்வொரு நாளும் அனுபவிச்சுட்டு இருக்கோம். அத அந்த அம்மாவை சொல்லும் போது என்ன ஒரு உள்ளத்துல இருந்து வரக்கூடிய வார்த்தைகள் இப்படி இருக்கிறதே கோபமும் அழுகையும் சேர்ந்து வரக்கூடிய ஒரு நிலை. இது எப்ப வரும் அப்படின்னா, நம்ம வீட்டுல நமக்குரிய பொருள் ஒன்று ஏதேனும் மாறுபட்டு இருந்தா, ஐயோ இந்த பொருள் என்னுடைய பொருள் இப்படி இருக்கிறதே அப்படின்ற அந்த உள்ள கிடக்கையில நம்மளை அறியாம ஒரு கோபம் அழுகை எல்லாம் அந்த எண்ணம் தான் இப்ப இந்த பெண்ணாக. இந்த பெண் எப்படிப்பட்ட எனக்குரியவன் இவன், என்னுடையவன் இவன், இவனோடு சேர வேண்டியவள் நான், இவனுக்கோ நஞ்சை கொடுத்தார்களே. அவங்களா கொடுத்தாங்க? சாமியங்களை காப்பாத்துங்கன்னு வந்தாங்க. அவருக்கு அந்த நஞ்சை தான் உடனே ஏத்துக்கிட்டார். இதை இவருடைய கருணைக்கு
அது எல்லையில்லாத கருணைக்கு சொல்லப்படும். ஆனால் இந்த பெண் என்ன நினைக்கிறார்? எனக்குரியவன் இவன், இவனுக்கு நஞ்சை கொடுத்தார்கள். இந்த பாடலை படிக்கும்போது எவ்வளவு ஒரு அன்பு இறைவன் மீது. நாங்க இந்த தடவை ஆணி திருமஞ்சனம் போனோம். உண்மைக்கு அதுல நிறைய விஷயங்கள் சாமி உணர்த்தினார். ஏன்னா புறத்தே சென்று இறைவனை காண்பது என்பது முதல் நிலைதான். நாங்களாம் முதல் நிலையில தான் இருக்கிறோம். ஓடி ஓடி பார்க்கணும், முன்னாடி போய் நின்று பார்க்கணும், பக்கத்துல இருந்து அனுபவிக்கணும். இது எனக்கு இவ்வளவு வயசாயிட்டு நான் எனக்கு நிக்க முடியுமா முடியாதா அதெல்லாம் எனக்கு தெரியாது. முன்னாடி நின்று பார்க்கணும். இப்படி எல்லாம் நாங்க போறோம் இல்லையா? அப்ப சாமி அவர் சொல்றத சொல்லுவார் இல்லையா? உண்மைக்கா அதுல நிறைய விஷயங்கள் அடியேனுக்கு உணர்த்தப்பட்டது. அதுல நாங்க கண்ட இந்த ஆணி திருமஞ்சனத்துல சுவாமி வெளியே வரும்போது நாங்க கண்ட காட்சியில ஒரு கண்ணை விட்டு கருத்தை விட்டு அகலாத ஒரு காட்சி. இறைவன் மீது கொண்ட அன்பு, அதை நான் பக்தினே சொல்ல மாட்டேன், அன்பு, மேலான ஒரு அன்பு. இவன் என்னுடையவன், இவன் எங்களில் ஒருவன் என்று சொல்லக்கூடிய தீட்சிதர்களுடைய மனைவிமார் அதுல வர்றாங்க. எப்பவுமே நாங்க வருஷம் பார்ப்போம். அதுல ஏனுடைய ஒரு பெரிய வீக்னஸ் கூட நீங்க சொல்ல நினைச்சுக்கிடலாம், பரவாயில்ல. ஆனா எனக்கு ரொம்ப இன்பம் தரக்கூடியது என்னன்னா, அந்த பெண்களுடைய அழக உண்மைக்கே பார்த்து பார்த்து ரசிச்சிட்டு, சின்ன பிள்ளைகள்ல இருந்து அந்த வயதான மாமி வரைக்கும் அவங்கவுங்களுக்கு தகுந்ததான ஒரு உடை. இந்த சின்ன பிள்ளைனா பட்டு பாவடை, அதை பட்டு சட்டை போட்டு அழகான ஜட பின்னல், அழகான ஒரு அலங்காரம் அதோட வந்து நிக்குது. அதுக்கு அடுத்த பிள்ளைனா பாவடை தாவணி போட்டு பார்த்துக்கிட்டே இருக்கலாங்க. உண்மைக்கே எவ்வளவு தவம் செய்தார்களோ இந்த பூமியில, இந்த பூலோக சொர்க்கம் என்று சொல்லக்கூடிய இந்த சிதம்பரத்துல இவர்கள் தேவதைகளாக வலம் வருவதை ரொம்ப அனுபவிச்சேன் உண்மைக்கு. அப்புறம் அடுத்த வயசு, அதுக்கு அடுத்த வயசு, இப்படி ஒவ்வொரு கேட்டகரி ஒவ்வொரு விதமான. அதுல மடிசார் மாமியா அழகாக இந்த கால்ல பாருங்க கொலுசு, நம்மளாம் ஒரு கொலுசு போடும், 3 நல்ல பெரிய தண்டை கொலுசு ஒண்ணு, தண்டை ஒண்ணு, இன்னொன்னு 3 வகையா போட்டிருக்காங்க. அப்படியே காதுல பெரிய ஜிமிக்கி அழகா பார்த்துட்டே இருக்கலாம், அவ்வளவு அழகா. அது அநேகமா தங்கம் வைரம் தான், ஒன்னும் டூப்ளிகேட்ல அவங்க போட்ட மாணிக்கு இல்ல. மூக்குத்தி பள்ள பள்ள பள்ளன்னு சொல்லக்கூடிய வைரம், அதுல அந்த புல்லாக்கு அதுவும் சேர்ந்து அவ்வளவு அழகு. அப்புறம் ஜடமுடி இன்னைக்கெல்லாம் எங்கேயுமே நாங்க பார்க்க முடியலங்க, விரிச்ச கோலமாத்தான் பாக்குறோம். விரிச்சு போட்டுட்டு, தலையை விரிச்சு போட்டுட்டு அதை பார்த்தாலே எனக்கெல்லாம் கொஞ்சம் பிடிக்கவே பிடிக்காது. எங்க அப்படி தலையை விரிச்சு போறதெல்லாம். அழகா ஜட பின்னி நேர்த்தியா இருந்தா அந்த பெண்ணுக்கு இருக்க அழகே ஒரு அழகுதான். இத நீங்க அந்த தீட்சிதர்களுடைய மனைவிமார பாருங்க, அழகா நேர்த்தியா ஜட பின்னி கீழே குஞ்சம் போட்டு அப்படியே அவங்க நடந்து வரும்போது, அந்த தேர் அழகா இந்த தேர் அழகா என்றால் இந்த தேர் தான் அழகு என்று சொல்லு. எல்லாரும் நடராஜரை போய் பார்க்க போனா நீ என்ன இவங்களை போய் பார்த்துக்கிட்டு இருக்கிய அப்படின்னு நீங்க நினைக்கலாம். நீங்க வந்து பாருங்க, அவ்வளவு அழகு. நான் இப்ப சொன்ன பிறகு நீங்க இந்த தடவை என் கூட வந்தவங்களும் அதை பார்த்துட்டு என்ன சொல்லுங்க. அதை பார்த்த பிறகு அந்த முக விலாசம், அதுல இருக்கிற தேஜஸ், அந்த உடம்பு அமைப்பு, உண்மைக்கு இது இறைவன் கொடுத்த ஒரு பெரிய பாக்கியம். வானத்திலிருந்து வந்த தேவதைகள் என்றுதான் சொல்லலாம். சரி, இதெல்லாம் இருக்கட்டுங்க. இன்னொன்னு முக்கியமான ஒன்று, அந்த தேர் சப்பரம் வருது, அது வீதி சுத்தி வருது. அங்க வரும்போது சாமி எல்லா சீர் தட்டு கொடுக்குறாங்க. அந்த கிழக்கு வாசலுக்கு முன்னாடி வரும்போது அதை வாங்கிட்டு அப்படி வர்றாரு. அப்ப இந்த பெண்கள்லாம் வர்றாங்க. நாங்க இந்த வீதி தான் பார்த்தோம், அந்த பக்கம் சுத்தி வீதியெல்லாம் பார்க்கல. இந்த வீதியில அவங்க எல்லாரும் மடிசார் கட்டினவங்களா இருக்கட்டும், சின்ன குழந்தைகளா இருக்கட்டும், ஓடி 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 கோலம் போட்டு நிறைச்சி, எவ்வளவு கூட்டம். நீ மிதிக்கிறியா மிதிக்கல அதெல்லாம் பார்க்க மாட்டேங்கிறாங்க. அழகழகா கோலம் போட்டு சாமிய வரவேற்கிறாங்க. அவங்க வரவேற்கும் போது அடியேன் கண்ட காட்சி, அவ்வளவு கூட்டத்துக்குள்ள நாங்க இப்படி ஓரமா நின்னுதான் பாக்குறோம். அவங்களுக்கு வந்து நடுவுல வர்றதுக்கு வழி விட்டு இருந்தாங்க. அந்த தீட்சிதர்கள் முன்னாடி போறாங்க, இவங்க பின்னாடி வர்றாங்க. இவங்க ஒரு நேரம் கூட இந்த பக்கம் திரும்பாம சாமியை எதிர்கொண்டு அந்த முகத்துல இருக்க சந்தோஷம் சந்தோஷம் கைத்தட்டி ஆரவரித்து அப்படியே குதிச்சுக்கிட்டு வர்ற அந்த இதை பார்க்கும்போது நாங்களாம் என்னன்னா, என்னுடைய நிலையை நான் சொல்றேன், மற்றவங்கள சொல்ல, கால் வலிக்குதே சாமி இப்ப வந்துருவார,
கொஞ்ச நேரத்துல வந்துருமா, தேர் நிலைக்கு வந்துருமா, சாமி இறங்கிடுவாரா, நீ எவ்வளவு நேரம் ஆக போத, ரொம்ப புழுக்கமா வேற இருக்க, ஏற்கனவே வேர்த்து வேற கொட்டுது, அவ்வளவு புழுக்கம், கடுமையான இருக்கும். இப்படியெல்லாம் மனதுக்குள்ள என்னுடைய உடம்பு, என்னுடைய நிலைமை, இதை பற்றி சிறிது நினைத்து கொண்டிருக்கும் போது அவங்கள அப்படி திரும்பி பார்த்தா அவங்க முகத்துல இருக்கிற சந்தோஷமும் ஆர்ப்பரிப்பும், அதை எதிர்கொண்டு இறைவனை வரவழைப்பதும், அவங்க குதிக்கிற அப்பா, அப்ப எவ்வளவு உள்ள, அப்ப அவங்களுக்கு இதே கிளைமேட் தானே இருக்கும், அவங்களுக்கும் இது போன்ற ஒரு உடம்பு தானே, ஆனா உள்ளமோ உயிரோ பக்குவம் பெற்ற. இந்த உயிர் பக்குவம் இல்லாததால் என் உடம்பை பற்றி, உலகை பற்றி, இங்கு உள்ள நிலையை பற்றி எனக்கு என்ன தோன்றியது. ஆனால் அவர்களுக்கோ அந்த பக்குவ நிலை அடைந்ததால் அந்த இறைவனையே ஆடிக்கொண்டு வரக்கூடிய அந்த அழகான அழகனையே, அந்த அழகனை அப்படியே கண்டு கண்டு புறக்கண்ணாலதான் பார்க்கிறாங்க, புறக்கண்ணாலதான் ஆனால் உள்ளம் பக்குவப்பட்ட நிலையிலே புறக்கண்ணால் பார்த்தபோது இவன் எங்களுக்கு உரியவன், இவன் எங்களுக்கு உரியவன், இதோ ஆடிக்கொண்டு வருகிறான், இதோ தெரு வீதியோட வருகிறான், இந்த வீதி வழியாக வந்து எங்களை ஆட்கொள்ள வந்திருக்கிறான், இந்த வீதி வழியாக வந்து எங்களுக்கு இன்பம் தர வந்து கொண்டிருக்கிறான் என்ற உணர்வை அவர்களுடைய முக விலாசத்திலே நாங்கள் கண்டோம். அடியேன் கண்ட காட்சி உனக்கே நெகிழ வைத்தது. அப்படி என்றால் என்றைக்கு நமக்கு பக்குவம் வருமோ அன்றைக்கு இந்த திரு வீதி வழியாக வரும் இந்த தில்லை கூத்தன் உள்ளத்தை நெகிழ வைத்து, இந்த பாடல் அப்படியே புருஷோத்த நம்பி அந்த நிலையிலே, அந்த பக்குவமற்ற ஆன்மா என்ற நிலையிலே இருந்து அவர் பாடிய அந்த பாடல், அந்த வரிகளை பாருங்க. அம்பலத்து அருநட மாடவேயும் யாதுக்குள் விளைவது என்று அஞ்சி நெஞ்சம் மும்பர்கள் வன்பழியாளர் முன்னே ஊட்டினர் நஞ்சை என்றேயும் பண்பல படையுடை பூதஞ்சூழ வானவர் கணங்களை மாற்றி ஆங்கே, வானவர் கணங்களை மாற்றி ஆங்கே என் பெரும் பயலமை தீரும் வண்ணம். அப்பா நீ எப்பேற்பட்டவர், இந்த நஞ்ச கொடுத்திருக்கிறாங்களே, நீ என்ன செய்ய, இதோ இங்கே வந்து விடு. எப்படி வந்து விடு, வன்பல படை உடை பூதன் சூழ, பூதகணங்கள் தேவகணங்கள் எல்லாம் சூழ்ந்து வரும் வண்ணமாக அவங்களெல்லாம் மாற்றி, அங்கே அவங்களெல்லாம் மாத்தி இங்க கூட்டிட்டு வா. எங்க வரணும், என் பெரும் பயலமை தீரும் வண்ணம், என்னுடைய பசலை நோய், இதோ உன்னையே நினைந்து நினைந்து ஏங்கி தவித்து கொண்டிருக்கிறேனே, இந்த பசலன் பயலமை தீரும் வண்ணம் எழுந்து அருளாய், எழுந்து அருளாய் எங்கள் வீதியூடே. எவ்வளவு ஒரு அருமையான ஒரு வார்த்தை. இந்த வார்த்தை சாதாரணமானது இல்லை. அகத்துறை பாடல். நாம இன்றைக்கு புறக்கண்ணால் கண்டு கழித்துக் கொண்டிருக்கும் இறைவன் எம்பெருமான், தெருவழியாக வீதி வழியாக ஆடிக்கொண்டு வரும் இறைவன் எம்பெருமான், நம்மை எல்லாம் ஆட்கொள்ள வேண்டி வரும் எம்பெருமான். இவன் வரும் தேரோடும் அந்த வீதியிலே கண்டு கழிக்கும் நம் போன்றவர்கள். இதோ இருக்கிறது ஒரு வீதி, எல்லா உயிர்களுக்குள்ளும் இருக்கிறது ஒரு வீதி, அதை அவன் கொடுத்து இருக்கிறார். நாம அறியாம இருக்கோம், அவ்வளவுதான். நாம அறியாம இருக்கோம். அந்த வீதி வழியாக, அந்த வீதி வழியாக வந்து அவனை கண்டு தொழுது வணங்கினால் அந்த பேரின்பம் என்ற ஒன்றை நாம் அடையலாம் என்பதை இந்த வரிகள் மூலம் எழுந்து, அந்த வீதியுடைய தேரிலே எழுந்து அருளாய், அருள்தல் என்பது மேலான ஒன்று, என்னை ஏற்றுக்கொண்டு எனக்கு இன்பம் தருவாய் என அந்த பேரின்பம், இந்த உலக இன்பத்தை அனுபவிப்பதற்கும் அவனுடைய அருள் வேணும். திரோதாயா இருந்து பேதித்து நம்மை வளர்த்து எடுத்த பை வளைத்தன் பாத திறம்பாடி அடையலோர் எம்பாவா என்ற போது இந்த உலக இன்பத்தை அனுபவிப்பதற்கும் அங்கே திருவருள் திரோதாயாக வருகிறது. ஆனால் அந்த பேரின்பத்தை அனுபவிப்பதற்கு எழுந்து அருளாய்
எங்கே எங்கள் வீதியூடே. தில்லையிலே அங்கே குத்தபெருமானாக வீதி வழியாக அருமையாக வருகிறார் இறைவன் எம்பெருமான். அதுலயும் மார்கழி மாதம் திருவாதிரை நட்சத்திரம் அதிகாலை நேரத்திலே அதுல யாத்ராதானம் என்று சொல்வார்கள். உள்ளிருந்து வெளியே வரும் காட்சி, இறங்கி வருதல், உயிர்களின் பொருட்டு இறங்கி வருதல், கருவறையை விட்டு இறங்கி வருதல். வேற எந்த இடத்திலையும் மூலவர் உச்சவராக வரமாட்டார். சிதம்பரத்தில் மட்டும்தான், அதுவும் இந்த 2 நாட்கள் மார்கழியிலும் இந்த ஆணியிலும், ஆணி உத்திரத்திலும், இந்த 2 நாளும், அது அந்த இடத்தை விட்டு வெளியே வரும்போது காணும் காட்சியோ அளவு கடந்ததான ஒரு இன்பத்தை தரக்கூடியது. நம் பொருட்டு இறங்கி வருகிறார், நம் பொருட்டு இறங்கி வருகிறார் என்ற ஒரு உணர்வு. அப்படி இறங்கி வந்து எங்கிட்டு வர்றா, வீதியுடைய முதல் சுற்று, அடுத்த சுற்று, அடுத்து வீதி சுற்று, தெருவீதி சுற்று, இப்படி வருகிறான். எல்லா ஆன்மாக்களுக்கும் அருள் புரிய வேண்டும். ஆனா எல்லா ஆன்மாக்களும் ஒரே மாதிரியா நிக்குது. இப்ப நான் முதலே சொன்னேன், அவங்க எப்படி அனுபவிச்சாங்க, இன்னும் நிறைய காட்சிகள் பார்ப்போம். ஒவ்வொருத்தரும் அனுபவிக்கிறத பார்ப்போம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா. மத்தவங்களாம் கீழே உட்கார மாட்டாங்க, கீழே உட்கார மாட்டாங்க, காலை மடக்க முடியாது. ராத்திரி 1 மணிக்கு அபிஷேகம் ஆரம்பிக்குது அப்படின்னா 11 மணிக்கே வந்துருங்கம்மா. அவங்க நல்ல ஸ்பான்சர், நல்ல வசதி. அப்ப 11 மணிக்கே வந்துருங்கன்னா முதல்ல உங்களை முன்னாடி உட்கார வச்சுட்டு, ஆனா எந்திரிச்சு போக முடியாது. 6:30 மணி 7 மணிக்கு தான் அந்த கனக அபிஷேகம் முடியும். அதுக்கு பிறகுதான் எந்திரிக்க முடியும். இவ்வளவு நேரம் உட்கார முடியுமா? நான்லாம் யோசிச்சு பார்த்தேன். அப்ப இவ்வளவு நேரம் உள்ள சாப்பிட்டுட்டோம்னா வெளியே வர முடியாது, எந்திரிச்சு வர முடியாது. அப்ப நாங்க கொஞ்சம் பின்னாடி லேட்டா வந்து அங்கிட்ட உட்காந்துக்கிறோம் அப்படின்னு. அவங்களாம் முன்னாடி போய் உட்கார்ந்தாங்க. நான் கூட நினைச்சேன், வெளியே வரும்போது ஆகா இவங்களாம் கொஞ்சம் கஷ்டப்பட்டு எப்படியோ டயர்டா வருவாங்க, ஃப்ரெஷ்ஷா வந்தாங்க. அப்ப இறைவனுடைய திருவருள் எப்படி இருக்கு பாருங்க, அனுபவம். அந்த அனுபவிச்சிருக்கு அந்த ஆன்மா. இதுக்காரும் உலகத்தை அனுபவித்த ஆன்மா இப்போது இறைவனோடு ஒன்றித்த நிலை, அந்த அனுபவம் தான் நமக்கு வரணும். அதுவே எப்படி எழுந்து அருளா, இந்த இறைவன் எழுந்து இந்த தேரிலே எழுந்து அருள் பாலிக்கும் வண்ணமாக எங்க வரணும், எங்கள் வீதியூடே, எங்கள் வீதியூடே என்ற போது அந்த தெரு வீதி வழியாக, அதுல ஒவ்வொரு வீதி இருக்குது, வீதி வழியாக சுவாமி அந்த ரதத்தில் ஏறி வரக்கூடியவராக இருக்கிறார். இந்த திருவீதி நடந்த செல்வன் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது திருவாரூர்ல சுவாமி இந்த திருவீதியா வழியாக, வீதி வழியாக நடந்து சென்ற காட்சியெல்லாம் நம்ம பார்க்கலாம். பிறவை நாச்சியாரிடம் தூது செல்வதற்காக இவர் நம்முடைய நம்பி ஆரூரர் அவர் தன் பொருட்டாக இறைவனையே தூதாக செல்ல வைக்கும் போது அதுலேயும் தூது சென்று வெற்றி பெற்றதுன்னு இவர் மட்டுமே என்று கூட சொல்வார்கள். அப்படி திருவீதி நடந்த செல்வனாக இதை நமக்கு இவர் நம்பி ஆரூரருடைய காலத்துக்கு முன்பு வாழ்ந்த ஒரு 150 வருடங்களுக்கு முன்புன்னு சொல்லலாம். ஏன்னா இவர் 7ஆம் நூற்றாண்டு, அவரெல்லாம் 575. அவருடைய காலத்திலேயே அப்பர் பெருமானே அங்கே சொல்லியிருக்கிறார், அணியுடைய நெடுவீதி நடப்பார் போலும். அணியுடைய நெடுவீதி நடப்பார் போலும் என்று சொல்லி இருக்கிறார். அப்படி என்றால் இறைவன் இந்த தெரு வீதி, அந்த வீதி வழியாக நடந்து வருதல் என்பது இங்கே நிறைய நடந்திருக்குது, நமக்கு தெரியல. எத்தனையோ நடந்திருக்கு. இன்றைக்கு நம் அருளாளர்களுடைய வாக்குகளை பார்த்த பின்புதான் இறைவன் இப்படி இறங்கி வந்திருக்கிறார், வருகிறான் என்றெல்லாம் நாம் சொல்லக்கூடியவர்களாக இருக்கிறோம். அப்படிப்பட்ட இறைவன் உயிர்களாகிய நம் பொருட்டாக இறங்கி வந்து அருள் புரியும் இறைவன் எழுந்து அருளாய் எங்கள் வீதியூடே என்ற போது நமக்கு சப்த விடங்க ஸ்தானங்கள், இதை நம்ம ஏற்கனவே கொஞ்சம் ஒரு பதிவுல ஏற்கனவே பார்த்துட்டோம். சப்த விடங்க ஸ்தானங்கள் என்பது ஒரு பாடல் மூலமா ஈஸியா தெரியணும்னா, சீரா திரு ஆரூர், தென் நாகை நல்லாறு, காரார் மறைக்காடு, காராயில் பேராளவத்த திருவாய்மூர், உகந்த திருக்கோழிலி சப்த விடங்க தலம் என்று ஒரு பாடல் மூலமாக இப்ப 7 தலங்கள், அதுல சப்த விடங்க, சப்தம்னா 7, சப்த விடங்க தலமாக இங்கே தியாகராஜ பெருமானாக, சோமாஸ்கந்த மூர்த்தமாக,
அந்த திருமால் மார்பிலே வைத்து பூஜித்த ஒரு மூர்த்தமாக இங்கே முசுகுந்த சக்கரவர்த்தியின் மூலமாக இங்கே பூலோகத்திற்கு நமக்கு அருள் புரிவதற்காக வந்த இறைவனாக இந்த 7 இடங்கள்ல இருந்து அருள் பாலிக்கும் தன்மையை எல்லாம் ஒரு முதல்ல ஏற்கனவே கொடுத்த பதிவுல நம்ம அதை பார்த்திருக்கோம். இந்த சப்தவிடங்க ஸ்தானங்கள்ல இருக்கக்கூடிய மிக உயர்ந்ததான இது யோக நிலை. ஏன்னா திருவாரூர் யோக நிலை. அந்த யோக நிலையில தான் யோகத்திற்கு உரிய ஞானத்தில் யோகம் என்று சொல்லக்கூடிய நம்பி ஆரூரர் வாழ்ந்த தலம். இங்க உள்ள அம்மை சிவராஜ யோக அவளுடைய அமைப்பு பார்த்தீங்கன்னா அப்படி கால் அப்படி மடக்கி இப்படி தூக்கி போட்டிருப்பார். அந்த அமைப்பு என்ன என்றால் சிவராஜ யோகம். அந்த அமைப்பிலே அமர்ந்த கோலம் அம்மை கமலாம்பிகை அழகா இருக்கும். நீங்க கண்டிப்பா அதெல்லாம் பார்த்து ரசிங்க. இந்த கால் அப்படி போட்டிருப்பா பாருங்க, அது யோகத்திற்குரிய தலம். அங்குள்ள விநாயக பெருமான் மூலாதார கணபதியாக ஒரு நல்ல பாம்பு, அதுக்குள்ள இருந்து அந்த விநாயகர் எழுந்தது போல அருமையாக காட்சி தருவார். இதெல்லாம் யோக நுட்பம். அதுல திருவாரூரில் இறைவன் ஆடும் ஆட்டமும் அஜபா நடனம் செபிக்கப்படாதது. இந்த இடத்துல இருந்துதான் ஸ்டார்டிங் பாயிண்ட். அந்த வீதி மேல் நோக்கிய நிலை ஆன்மாக்கள். அது எந்த ஆன்மாக்கள்? பக்குவம் பெற்ற ஆன்மாக்கள். இப்ப புருடோத்தம நம்பி போன்ற அந்த பக்குவம் பெற்ற ஆன்மாக்கள் எழுந்த அருளாய் எங்கள் வீதியூடே என்று சொல்கிறார் என்றால், அங்கே வரக்கூடிய அந்த குத்த பெருமான் அந்த தேரில் ஏறி வீதியூடே வருவது மட்டுமல்ல, எங்கள் வீதியூடே இந்த ஆன்மாக்களாகிய நமக்கு தரப்பட்ட ஒரு வீதி ராஜபாட்டை என்று சொல்லக்கூடியது. இந்த ராஜ யோகம், சிவ யோகம், அந்த யோக சாதனை, அந்த யோக சாதனையில் ஒவ்வொரு தலத்திலும், அந்த ஒவ்வொரு தலமும் இங்க ஒவ்வொரு ஆதாரத்தில் இருந்து செய்யக்கூடியதான ஒன்றாக அமைந்தது. இதுதான் வீதியூடே. எழுந்தருளாய் எங்கள் வீதியூடே. வெளியே கண்ட காட்சிகளை கண்டு 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 அப்படியே உள்நோக்கி உள்முகமாக தேடி கண்டு கொண்டேன். தேடி தேடொன்னா தேவனை என் உள்ளே தேடி கண்டு உள்ளத்திற்குள்ள கொண்டு வரணும். இந்த மேல் நோக்கி எழக்கூடிய அந்த நிலையைத்தான் எழுந்தருளாய் எங்கள் வீதியூடே என்று சொல்கிறார் என்றால், அனுபவித்து அந்த அனுபவம் அந்த இறைவனை இந்த உயிர்களோடு அத்துவித கலப்பாக இருக்கக்கூடிய இறைவன் எம்பெருமான் இந்த உயிர்கள் கீழ் நோக்கி செல்ல 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 மீண்டும் மீண்டும் பிறவி இந்த உயிர்கள் இந்த இடத்திலே திரு ஆர் ஊர் என்பது இந்த மூலாதாரம் முதல் நிலை. இங்கு இருந்து இந்த குண்டலினி என்ற சக்தி அதன் மூலமாக இது இறைவன் தான் செய்யக்கூடியது. நம்முடைய முயற்சி எல்லாம் கிடையாது. இந்த உடம்பு கொடுக்கப்பட்டிருக்கும் யோக நுட்பம், அது இறைவனுடைய திருவுருள். ஏன்னா இந்த ஒரு பக்குவம் பெற்ற ஆன்மாக்கள் அவர்கள் அந்த யோக நுட்பத்தின் மூலமாக இறைவனோடு கூடி அந்த அருள் சக்தி தான் மேல் நோக்கி எழுப்பும். அதைத்தான் திருவாரூர் பிறந்தார்க்கு முக்தி என்றார். பிறத்தல் என்பது இங்கிருந்து ஸ்டார்டிங் பாயிண்ட். இதுல தான் அந்த முதல் படி. உடலில் இருக்கக்கூடிய யோக சாதனை முதலில் இருக்கக்கூடிய அந்த மூலாதாரம் இந்த இடம், இது அஜபா நடனம். அப்படியே மேல் நோக்கி எழுதல் இந்த வீதி, இந்த ராஜபாட்டை, இது சிவ யோக சாதனை முதல் நிலையாக. அடுத்து சுவாதிஷ்டனம். அந்த சுவாதிஷ்டனம் அப்படின்ற இடத்துல அடுத்த நிலை அப்படி வந்து நிக்கிறது. அடுத்து மணிப்பூரகம், அடுத்தாப்புல அநாகதம், விசுத்தி, அப்படியே ஆக்ஞை, அப்புறம் மேல பிரம்மாந்திரம். இப்படி இந்த சப்த விடங்க ஸ்தாலங்களை ஒவ்வொரு தலத்தையும் நம்முடைய உடலில் வைத்து சொல்லப்படக்கூடிய இந்த ஒவ்வொரு ஆதாரத்திலும் வைத்து மிக அழகாக இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. திருவாரூர் என்பது மூலாதார தலமாக அமைந்து உள்ளது. அதனாலதான் இந்த மூலாதார கணபதியே அங்க அமைந்து இருக்கிறார். அடுத்து சுவாதிஷ்டனம் அப்படின்ற சொல்லக்கூடிய அந்த இரண்டாவது அந்த ஆதாரம், இதுக்கு திருக்கார் ஆயில், திருக்கார் கூட்டல் அகில், கார் கூட்டல் காராயில்ன்ற ஒரு தலம். இதுல கார் கூட்டல் அகில், அந்த கரும் சந்தனம். இந்த இடத்துல ஆன்மா வரும்போதே மனம் வீசியிருக்கும். அந்த ஆன்மா ஏன்னா மேல் நோக்கி நிலைய வந்துட்டு அடைய ஆரம்பிச்சுட்டு
அதனால அந்த சந்தனம் அப்படியே ஒரு சந்தன வாசம் எப்படி வருமோ அது போல ஒரு மனம் எழும்பியவா இந்த தெய்வீக வாசம் வந்துவிடும். அதான் அந்த இரண்டாவது இடம் கார் அகில், கார் கூட்டல் அகில் என்று சொல்லப்படக்கூடியதான ஒன்று. அது அடுத்து மூணாவது அந்த மணிப்பூரகம் என்று சொல்லக்கூடிய அந்த மூணாவது, இது வந்து நாகப்பட்டினம், இந்த நாகைக்காரவனம் என்று சொல்லக்கூடியது. இதுல ஒவ்வொரு இதுலயும் ஒவ்வொரு நடனம், இதெல்லாம் நீங்க அப்படியே ஒத்து வச்சு பார்த்தீங்கன்னா இந்த வீதி, இந்த ராஜபாட்டை, சிவயோகம் என்பது எப்படிப்பட்டது என்பதை நாம் உணர்ந்து கொள்ளலாம். இந்த மூணாவது இருக்கிறது மணிப்பூரகம், நாகப்பட்டினம். அந்த இடத்துல அப்படியே வேகமாக அலை அடித்து வருவதும் மெதுவாக செல்வதும் இந்த ஒரு நிலையாக இது அமைந்து உள்ளது. அந்த பாம்பு அப்படியே அந்த ஒவ்வொரு இடத்துலயும் வரும்போது இந்த பாம்பு அப்படி மேல தலை தூக்குது பாருங்க, அதை குறிக்கக்கூடிய நிலையிலே இது அமைந்து உள்ளது. அடுத்து அநாகத சக்கரம். அநாகத சக்கரம் வந்து திருநள்ளாறு. நல் ஆறுனா பாதி இடம். இந்த ஆன்மா அப்படியே திருவருளோடு கூடி அந்த பாதி இடத்துக்கு வந்துட்டு கொஞ்சம் தள்ளாடி இழுத்துதான் வரும். இந்த பாதி இடத்துக்கு வரும்போது அதனால தாங்க முடியாது. இந்த நேரத்துலதான் ஒரு தள்ளாட்டம் வரும்போது இந்த தூதுவளை சாப்பிடுதல் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்முடைய நம்பி ஆரூரருக்கு மிகவும் பிரியமானது, தினந்தோறும் சாப்பிடுவார் என்று கூட நம்முடைய வரலாறு மிக தெளிவாக எடுத்து கூறக்கூடியதா. அடுத்து ஐந்தாவது கண்டம் விசுத்தி என்று சொல்லக்கூடியது, இது திருக்கோளிலி. இந்த கோளிலி அப்படின்றது இந்த சாதனையில நல்லார தாண்டும் போதே திருவருள் சக்தி இதுவரைக்கும் அப்படியே கொண்டு வர்றது திருவருள், இனிமேல் வர்றது திருவருள் சக்தியின் மூலமாக, முழுக்க திருவருள் சக்தி. நம்முடைய முயற்சின்றது முதல்ல கொஞ்சம் தான், அப்புறம் முழுக்க திருவருள் சக்தி அப்படியே அந்த விசுத்தியில போய் நிக்கிறது. இந்த இடம்தான் திருக்கோள்கிளி. அந்த கோள் என்ன, குற்றங்கள் எதுவும் குற்றம் கிடையாது, குற்றம் நீங்கிய இடம். கோள் கூட்டல் கிளி, குற்றம் அற்ற இடம் என்று இதை சொல்லலாம், குற்றமற்ற இடமாகும். அடுத்து ஆறாவது ஆக்ஞை, இந்த புருவ மத்தி என்று சொல்லக்கூடியதான ஒன்று. இந்த புருவ மத்தி தான் நமக்கு திருமறை காடு என்று சொல்லக்கூடிய வேதாரண்யம் மிக உயர்ந்த ஒன்றாக. இந்த 6 ஆதாரங்களையும் கடந்து இங்க மேல கபால வாயில் அப்படி பிரம்மாந்திரம் அப்படின்னு சொல்றாங்க பாருங்க. வாய் மூர், எதுக்கு வெளியே போறதுக்கு வாய், அந்த ஊருக்கு போறதுக்குரிய வாய். இந்த வழியாக வெளியே போயிட்டா, ஆன்மா வெளியே வந்துட்டா மீண்டும் ஒரு உடல் கிடையாது, வாய் மூர். அடுத்து 8ஆவதா இருக்கு பாருங்க மேல உள்ள அந்த துவாத சாந்தம், இதுதான் சிதம்பர பெருவழி, சித்தாகாச பெருவழி. இங்கே உள்ள இறைவன் அந்த இடத்துல அப்படியே கொண்டு வந்து இங்க உள்ள இறைவனோடு ஒன்று சேர்த்தல். அப்ப இப்ப இந்த ஆன்மா ஒன்னொன்னாக பயணப்பட்டு வரும்போதே இறைவன் உடனாக இருந்துதான் இவ்வளவு நடக்குது. இந்த வெளியோடு வந்து எங்க வந்து கலக்கிற, சிதாகாச பெருவெளியிலே அந்த பேரானந்தத்தை தரும் பொருட்கள். இந்த பேரானந்தம் சிதம்பரம் நடனம் என்று சொல்லக்கூடியது. இதைத்தான் இங்கே எழுந்தருளாய் எங்கள் வீதியூடே என்று மிக அழகாக இங்கே சொல்லப்படக்கூடியது. அதுலயும் ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு வகையான நடனம். அதுல தியாகராஜ பெருமான் திருவாரூரிலே அஜபா நடனமாக, அசபை என்றால் வாய் வழியாக உச்சரிக்கப்படாதது, ஜெபிக்கப்படாதது. இதைத்தான் ஊனில் ஆவியை உயிர்க்கும் பொழுதெல்லாம் நான் நிலாவி இருப்பன் என் நாதனை என்ற நாவுக்கரசு பெருந்தகையார் மிக அழகாக எடுத்துரைத்திருக்கிறார். அப்படிப்பட்ட ஜெபிக்கப்படாத அந்த நிலை அஜபா நடனமாக. அப்புறம் அடுத்தாப்புல சுவாதிஷ்டனம், அதுல இருந்து அந்த மணிப்பூரகத்துக்கு செல்லக்கூடிய திருக்காரவாசல், அந்த இடத்துல அந்த தியாகராஜருடைய நடனம் குக்குட நடனம். குக்குடம்னா கோழி. இந்த கோழி வருது பாருங்க, அந்த சண்டைக்கு வரும்போது அப்படி தலையை தூக்கும், இப்படி பார்க்கும் இப்படி பார்க்கும், இங்கிட்டு பார்க்கும், அப்படி இப்படி தலையை தூக்கும். அது போல அந்த குக்குட நடனமாக அமைந்து உள்ளது. தலையை தூக்கணும், 2 பக்கம் பார்க்கணும், இங்க வருது என்ன வருது இங்க வருது. அந்த சண்டைக்கு போற கோழியை பார்த்தீங்கன்னா இது நல்லா புரியும். இந்த நடனம் தான் குக்குட நடனம் என்று அங்கே சொல்லக்கூடியது. இது வந்து
கோழின்றது அக்னிகாரகம். இந்த இடத்துல அக்னி தான் அப்படி மேல் நோக்கி மூலாதாரத்தில் மூன்று எழு கணலை எல்லாமே ஒன்னொன்னு ரிலேட்டடாக இந்த வீதி, இந்த எழுந்தருளக்கூடிய வீதி, இதிலே நடக்கக்கூடிய ஒன்றொன்றையும் ரொம்ப அழகாக நமக்கு பட்டியல் போட்டு நம்முடைய ஒவ்வொரு தலமும் எப்படிப்பட்ட விசேஷம் கொண்டது என்பதை நாம உணராம இருக்கோம். நம்முடைய உடம்பில் இருக்கும் ஆதாரங்கள் தான் அங்கே தத்துவங்களாக மிக அருமையாக தரப்பட்டு இருக்கிறது. அடுத்து மணிப்பூரகத்திலிருந்து அனாத்தை நோக்கி அந்த பயணம் பாருங்க. அதை சொல்றதா நாகை காரோகணம் என்று சொல்லக்கூடிய பராவரதரங்க நடனம் என்று சொல்ல கடல் அலைகள் சுழன்று சுழன்று வேகமாக வந்து பின்பு மெதுவாக நடக்கக்கூடிய அந்த பராவர தரங்க நடனம். தரங்கம் என்றால் கடல், பராவரம் என்றால் அலை, பராவர தரங்க நடனமாக அடுத்தாற் போல அங்கே நல் ஆறு உன்மத்தம். உன்மத்தம் என்றால் ஒரு பைத்திய ஒரு பித்து கொண்ட நிலை. அந்த உன்மத்த நடனமாக திருநள்ளாறிலே இன்றைக்கும் நடத்தி கொண்டிருக்கும் இறைவன். அடுத்து அங்க இருந்து அப்படியே விசுத்தி அங்க போகும்போது இப்ப எப்படி வரும் அப்படின்னா சந்தோஷம் தாண்டிட்டு இந்த நிலைய ஓரளவுக்கு தாண்டிட்டு இந்த இடம் அப்படி சந்தோஷம். இந்த சந்தோஷத்தை எப்படி சொல்றாரு நடனத்துலன்னா, ஒரு தேனி ஒரு என்ன செய்யுது, தேன் பூல இருந்து தேன் எடுத்துட்டு வருது. தேனை சாப்பிட்டா சந்தோஷம் தானே. அந்த தேனின் சுவை அப்படியே அனுபவிக்கும் போது கிரீம்னு ஒரு சப்தம், ஒரு ஆனந்தத்துல ஒரு சப்தம். அந்த கிரீம்ன்ற சப்தத்தோட உள்ள போயிடாது, அப்படியே சுத்தி அப்படி சொல்லன்று ஆடும். சொல்லண்டு மேலையும் கீழையுமாக சுழன்று ஆடி அதன் பின்பாக தேன் அடையை கொண்டு சொல்லி. அந்த கிரீம் என்பது அம்பாளுக்குரிய பீஜம். இந்த இடத்துல அம்பாளுடைய ஆட்சிமை அதிகமாக அந்த கிரீம் என்ற சப்தத்தோடு வரக்கூடிய அந்த பிரம்மர தாண்டவம். பிரம்மரம் என்றால் தேனி, வண்டு, அதனுடைய அதை அப்படியே அழகாக எடுத்து செல்ல. அப்புறம் இங்க ஆக்ஞை, அந்த இடத்துல ஆக்ஞையில அப்படியே நிலை பெற்று இந்த இடத்துல ஒரு அன்னப்பறவை, ஒரு அன்னப்பறவைங்கிறது தண்ணியில அப்படியே அசைஞ்சு நடக்குவாங்க. அது போல ஹம்ச பாத நடனம் திருமறைக்காட்டுல, ஹம்ச பாத நடனம் திருமறைக்காடு இந்த இடத்துல. அதுக்கும் மேலாக அந்த கபால வாயில் பிரம்மந்திரம் என்று சொல்லக்கூடிய இந்த இடத்துல மேல வந்து அப்படியே நீர்னா சாதாரண நீர் இல்லைங்க, அருள் நீர். அதுல கமலம், அந்த கமலம் அப்படியே மெல்லிதான தென்றல் வீசும் போது இங்குமங்குமாக அசைகிறது பாருங்க, கமல நடனம் என்று சொல்லக்கூடியது திருவாய்மூர். சப்த விடங்க ஸ்தானங்களும் இந்த வீதியாக அமைந்து இறைவனோடு ஒன்றித்த ஆன்மா அங்கே மேலே வந்து மேலே உள்ள சிதம்பரம். இந்த சிதம்பரம் என்பதுதான் ஆனந்த தாண்டவம் என்று சொல்லக்கூடிய இந்த உயிர்களாகிய நமக்கு தரும் பேரானந்தத்தை தரும் நிலை. இந்த நிலையை அடைவதற்குத்தான் இறைவன் எம்பெருமான் வீதியூடே எழுந்து அருள் புரியும் இறைவன். எழுந்து அருளாய் எங்கள் வீதியூடே, எழுந்து அருளாய் எங்கள் வீதியூடே என்று அனுபவித்து தந்த ஒரு வார்த்தையார். அருமையான ஒன்று. இதுல நாம ஒவ்வொரு நாளும் அனுபவிக்கிறோங்க. இத ஒன்றே ஒன்று, இந்த வீதியூடே எங்கள் வீதியூடே எழுந்தருளாய் இருக்கு பாருங்க. அதுக்கு சில வருடங்களுக்கு முன்பாக, ஒரு 5-6 வருடங்களுக்கு மேலேயே இருக்கும், கூட இருக்கலாம், சைவ சபை ஒண்ணு நடந்தது திருநெல்வேலி. அதுல ஒருவர் மதுரைக்காரர் ரொம்ப அழகா ஒரு பாடல் அவரே இயற்றி கொண்டு வந்த பாடல்ங்க. அது என் கையில இருக்கு. ஏன்னா இத சொல்லும் போது எழுந்தருளா எங்கள் வீதியுடே சொல்லும் போது அவர் அன்றைக்கு பாடியது அடியனுக்கு ஞாபகம் வந்தது. அந்த அனுபவம், இன்ப அனுபவத்தை உங்களோட பகிர்ந்துக்கிட வேண்டும். எனக்கு கொஞ்சம் பேராசைதான் அதிகம்தான், இருந்தாலும் பகிர்ந்துக்கணும்னு ஒரு ஆசையில இதை உங்ககிட்ட வாசிக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா இறைவன் நம்பெருமா நம்முடைய வீதியிலே எழுந்தருளி வந்தா எப்படியெல்லாம் நம்ம சந்தோஷப்படுவோம். அவன் எதை கேட்டு வர்றான், எப்படி வாரான் அப்படின்றத இந்த பாட்டுல சொல்லியிருக்காரு பாருங்க. திருச்சிற்றம்பலம். அவனிக்கு படியளப்போன் அங்கை திருவோடு ஏந்தி பவனி வரும் அழகை திருவோடே பாடினால் எப்படி இருக்கும்? இப்படி இருக்கும். தெருவோடு எங்கள் தேவர் பிரான் திருவோடு ஏந்தி வருகிறான்.
தெருவோடு எங்கள் தேவர் பிரான் திருவோடு ஏந்தி வருகின்றான். கொடுப்பினை உள்ளவர் வாருங்கள், கோக்கழி யானை பாருங்கள். கொடுப்பினை உள்ளவர் வாருங்கள், கோக்கழி யானை பாருங்கள். ஆறு புரளும் சடைக்காரன், அழகு திமில் உடை விடைக்காரன். ஆறு புரளும் சடைக்காரன், அழகு திமில் உடை விடைக்காரன். இருமுதலும் இல்லாதான், இல்லை என்றே சொல்லாதான். ஈரும் முதலும் இல்லாதான், இல்லை என்றே சொல்லாதான். செஞ்சடை அண்ணல் என்போமோ, செவ்வொளி கண்ணல் என்போமோ. செஞ்சடை அண்ணல் என்போமோ, செவ்வொளி கண்ணல் என்போமோ. நஞ்சுடை கழுத்தன் என்றாலும், நஞ்சுடை கழுத்தன் என்றாலும், நவில்வது அமுத கருத்தல்லோ, நவில்வது அமுத கருத்தல்லோ. திருமிடரதனில் கரையிருக்கும், திருமிடரதனில் கரையிருக்கும், திருமுடி அதனில் பிறையிருக்கும். திருமிடர் அதனில் கரையிருக்கும், திருமுடி அதனில் பிறையிருக்கும். ஒரு கரம் அதனில் ஓடிருக்கும், ஒரு கரம் அதனில் ஓடிருக்கும். அதில் உலகுக்கெல்லாம் சோர் இருக்கும், அதில் உலகுக்கெல்லாம் சோர் இருக்கும். தில்லை அம்பல செல்வந்தன் கையில் ஓடேந்தி வருகின்றான். தில்லை அம்பல செல்வந்தன் கையில் ஓடேந்தி வருகின்றான். இல்லை என்று சொல்லாமல், இல்லை என்று சொல்லாமல் இதயங்களையே போடுங்கள், இல்லை என்று சொல்லாமல் இதயங்களையே போடுங்கள். கனக சபையான் புழுதியில் தன், கனக சபையான் புழுதியில் தன் கால்கள் அலைய வருகின்றான். கனக சபையான் புழுதியில் தன் கால்கள் அலைய வருகின்றான். மனசை உலுக்கும் குரல் எடுத்து, மனசை உலுக்கும் குரல் எடுத்து மாதா பிச்சை என்கின்றான், மாதா பிச்சை என்கின்றான். தங்கம் கேட்டு வரவில்லை, தானியம் கேட்டு வரவில்லை, தங்கம் கேட்டு வரவில்லை, தானியம் கேட்டு வரவில்லை. உங்களையே அவன் கேட்கிறான், உங்களையே அவன் கேட்கிறான். உடனே உங்களை போடுங்கள், உடனே உங்களை போடுங்கள். தாமிர மாளிகை வாசியவன் தானம் கேட்டு வருகின்றான். தாமிரை மாளிகை, தாமிர மாளிகை வாசியவன் தானம் கேட்டு வருகின்றான். தாமதம் வேண்டாம், பரமர்க்கு தாயாயாகி பாருங்கள். தாமதம் வேண்டாம், பரமர்க்கு தாயாயாகி பாருங்கள். வெள்ளி அம்பலவன் பண்டார வேஷம் போட்டு வருகின்றான். வெள்ளி அம்பலவன் பண்டார வேஷம் போட்டு வருகின்றான். அள்ளி உங்கள் அகங்களையே அவன் திருவோட்டில் போடுங்கள், அள்ளி உங்கள் அகங்களையே அவன் திருவோட்டில் போடுங்கள். குயவன் வீட்டில் செய்தது போல குறும்புகள் செய்யான் ஆதலினால், குயவன் வீட்டில் செய்தது போல் குறும்புகள் செய்யான் ஆதலினால், பயமில்லாமல் வெளிவந்து பரமானந்தனை பாருங்கள், பயமில்லாமல் வெளிவந்து பரமானந்தனை பாருங்கள். பிச்சை கேட்டு வரவில்லை, பிரியம் கேட்டு வருகின்றான். பிச்சை கேட்டு வரவில்லை, பிரியம் கேட்டு வருகின்றான். எச்சில் ஆகினும் திண்ணன் போல, எச்சில் ஆகினும் திண்ணன் போல இருந்தால் ஏற்றுக்கொள்கின்றான். பெருமான் ஏந்தும் திருவோடு பெரிதினும் பெரிய திருவோடு, பெருமான் ஏந்தும் திருவோடு பெரிதினும் பெரிய திருவோடு. திருவோடு இருக்க திருவோட்டில், திருவோடு இருக்க திருவோட்டில் தினம் இருவெளி நீர் வாருங்கள். திருவோடு இருக்க திருவோட்டில் தினம் இரு விழிநீர் வாருங்கள். சிற்சபை அரசன் நான் கூச்சம் சிறிதும் இன்றி கையேந்தி, சிற்சபை அரசன் நான் கூச்சம் சிறிதும் இன்றி கையேந்தி உற்சவம் வந்து சிரிக்கின்றான். ஒன்றை பலவாய் விரிக்கின்றான், உற்சவம் வந்து சிரிக்கின்றான், ஒன்றை பலவாய் விரிக்கின்றான். அரண் திருவோடு பெட்டகமாம், அதனை பூட்ட
பூட்டில்லை. அரண் திருவோடு பெட்டகமாம் அதனை பூட்ட பூட்டில்லை. சுரபியை திருவோடெனச் சொல்லி சுரபியை திருவோடு எனச் சொல்லி சுந்தரன் லீலை செய்கின்றான். தெருவோடு எங்கள் தேவர்பிரான் திருவோடு ஏந்தி வருகின்றான். தெருவோடு எங்கள் தேவர்பிரான் திருவோடு ஏந்தி வருகின்றான். கொடுப்பினை உள்ளவர் வாருங்கள், கோகழி நாதனை பாருங்கள். கொடுப்பினை உள்ளவர் வாருங்கள், கோகழி யானை பாருங்கள் என்று இறைவன் அப்படி திருவோடு ஏந்தி வீதி உலா வரும் காட்சியை என்ன ஒரு அழகாக எழுதியிருக்கிறார் பாருங்கள் இந்த அன்பர். உண்மையிலேயே எழுந்தருளாய் எங்கள் வீதியூடே என்ற மாத்திரத்தில் எல்லா உள்ளங்களுக்குள்ளும் எல்லா உயிருக்குள்ளும் எழுந்து அருளி அந்த பேரின்பத்தை தரும் அந்த பேரானந்த பரம்பொருளை கண்டு தரிசித்து அவனோடு இயைந்து அந்த பேரானந்தத்தில் திளைப்போம் என்று சொல்லி வாய்ப்பு தந்த அம்மா லாவண்யா அம்மையாருடைய திருவடியில் பதிந்து உங்களுடைய இதை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைத்து சிவ அன்பர்களின் பாதம் பணிந்து உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.